வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரு நேராக ஹீரோயின்ட்ட இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தான் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க. புதுசாக வந்துட்டு இந்த கம்பெனிக்கு எம்டியும் வர போகிறாரு. நீங்கள் 2 பேருமே புதுசு அப்படிங்கிறதுக்காக புதுசானவங்க புதுசாக வரப்போகிறவங்களுக்கு ஆரத்தி எடுத்தால் நல்லாயிருக்கும். அதனால நீங்களே ஆரத்தி எடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அங்கே இருக்கிற அந்த வில்லி பிரியா ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, நம்ம தான் இந்த கம்பெனிக்கு சீனியர், நம்ம தான் வந்துட்டு புது எம்டியை வரவேற்கணும். ஆனால் பார்த்தா புதுசாக வந்திருக்கிறவ வரவேற்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அந்த பிரியாவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி இது இப்படி ஆகிருச்சு? அதுக்கு அந்த பிரியா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நேராக நம்ம ராஜா கிட்ட இங்கே பாருங்க, நானே ஆரத்தி எடுக்கிறேனே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டேன்னே பிரியா மேடம், போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. உடனே பிரியாவும் சரி அப்படின்ட்டு போயிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா நேராக பிரியாவை பார்த்தேன், மேடம் ஆரத்தி தட்டை அக்கௌண்டன்ட் மேடத்துக்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு. உடனே அவங்களும் சரின்ட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த ஆரத்தி தட்டை வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் சூப்பரான ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து நம்ம ஹீரோ கோட் சூட் போட்டுட்டு செம்ம சூப்பராக க்யூட்டாக வந்துட்டு இறங்கி வராரு. அவரை பார்த்ததும் பிரியா வந்துட்டு செம்ம ஹாப்பியாக ஆகுறாங்க. பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக இருக்காரு, இவர் தான் நமக்கு எம்டியா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. புதுசா எம்டி வர போறாருன்னு சொன்னாங்க. ஆனா எப்படியும் அவரு வயசானவரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சா, இவரு ரொம்ப யங்கா இருக்காரே, ஆகா செம்ம கியூட்டா இருக்காரு, இவரை எப்படியாவது நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு பிரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா என்ன பண்றாருன்னா, நேரா ஹீரோயினை பார்த்து, மேடம் இவர் தான் நம்ம புது எம்டி, ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்ததோட நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே பாக்குறாங்க. ஹீரோயின் ஆரத்தி எடுத்து முடிச்சதோட ராஜா பிரியாவை பார்த்து, மேடம் தட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்ப பிரியா டென்ஷன் ஆகுறாங்க, என்ன வேலைக்கார மாதிரியே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க ஆரத்தி தட்டை அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போறாங்க. அவங்க போனதும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அந்த பிரியா. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு நேரா ரேவதிய, மேடம் இந்த பொக்கேவை சார் கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வெல்கம் சார் அப்படின்னு சொல்ல எம்டி சொல்றாங்க பிளஷர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆபீஸ்க்குள்ள வராங்க. ஆபீஸ்க்குள்ள வந்ததும் ராஜா சொல்றாரு, இது மாதிரி புதிய எம்டிக்கு இங்க யாராரு என்னென்ன வேலை பாக்குறா அப்படிங்கறதே தெரியாதுல்ல, அதனால அவருக்கு இங்க யாராரு என்னென்ன வேலை பாக்குறா அப்படிங்கிறத இப்ப நான் இன்ட்ரோ பண்ண போறேன். சரி சார், ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு உங்களுக்கு அசிஸ்டன்ட், அப்புறம் அக்கௌண்டன்ட். இவங்க பேரு வந்துட்டு ரேவதி, புதுசா நேத்து தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, அப்படியா, புதுசா நேத்து ஜாயின் பண்ணிருக்காங்களா, நானும் இப்போ ஆபீஸ்ல புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஃபன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜா நேரா பிரியாவை பார்த்து, இவங்கதான் சீனியர் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரியாவை வந்துட்டு நம்ம ஹீரோ சரியா கண்டுக்கல. இத பார்த்ததும் நம்ம பிரியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏடா இது நம்மள சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, மேடம் நீங்க இங்க வேலை பார்க்கறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களை மாதிரி ஆளெல்லாம் என்னோட கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்ல உடனே ரேவதியும் தேங்க்யூ சார், நான் கண்டிப்பா வந்துட்டு என்னோட எஃபோர்ட் போட்டு நான் நல்லபடியா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லியை காமிக்கிறாங்க. வில்லியையும் அந்த வில்லியோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னடி இது, நமக்கு போட்டியா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, எம்டியை பாத்தியா அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்ட்டு. அவரை எப்படியாவது என் வலைக்குள்ள சிக்க வச்சுட்டா அப்புறம் நான் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு முதலாளி ஆகிடுவேன். இதை கேட்டதும் ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய் இப்போ புதுசா வந்திருக்கிறவளை பாத்தியா இல்லையா, எனக்கு என்னமோ அவளை பார்த்தா எம்டிய அவ கைக்குள்ள போட்டுப்பாளோ அப்படின்னு சந்தேகமா இருக்குடி. இதை கேட்டதும் பில்லி ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்ன பேசுற, என்ன நடந்தாலும் சரி எம்டி எனக்கு தான் சொந்தம், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு.
அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய் எனக்கும் ஆசை தாண்டி உனக்கு தான் எம்டி கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப புதுசா வந்திருக்கிறவளை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு. சோ கண்டிப்பா உன்னை ஓவர்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குடி. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா நான் அதுக்கு விடவே மாட்டேன், இவளை இன்னைக்கே நான் இந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து வராங்க. வந்ததும் ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட ஒரு ஃபைல்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, மேடம் இதை கரெக்டா செக் பண்ணி கொண்டுட்டு வாங்க, எனக்கு சீக்கிரம் இதுக்கான ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் வாங்கிட்டு வெளியில போறாங்க. ஃபைல்ஸ் வாங்கிட்டு வெளியில போனதும் நம்ம ரேவதி வந்துட்டு அந்த ஃபைல்ஸை அந்த இடத்துல வச்சுட்டு வாஷ்ரூம் போறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த பிரியா என்ன பண்றாங்கன்னா, இவளுக்கு புதுசா வந்துட்டு ஃபைல் கொடுத்துருக்காங்களா, இன்னைக்குதான் இவ இங்க வேலை பார்க்க போற கடைசி நாள், இவளை பார்த்தா ரொம்ப ஹோம்லி லுக் மாதிரி இருக்கு, கண்டிப்பா இவகிட்ட யாரு பிரச்சனை பண்ணாலும் இவ கோச்சிக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ நம்ம இடையே நமக்கு வாய்ப்பா பயன்படுத்திப்போம் அப்படின்ட்டு ஒரு லெட்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு லவ் லெட்டர் எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எழுதி கொண்டாந்து நேரா நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஃபைல்குள்ள வச்சிடறாங்க. வச்சுட்டு பிரியா அப்படியே நைஸா போய் உட்காந்துடுறாங்க. நேரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, இன்னைக்கு நான் பண்ண பிளான்ல அவ கண்டிப்பா கோவமாகி எம்டி சாரை திட்டிட்டு அவ போக போறா பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி எதா இருந்தாலும் பார்த்து பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கு பிரியா சொல்றாங்க, ஏய் நான் ஃபைல்ஸ்ல கொண்டு போய் லெட்டர் எல்லாம் வச்சுட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு சாரு சிக்க போறது உறுதி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃபைல்ஸ்ல வந்துட்டு ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன இது, இது லெட்டர் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எடுத்து படிச்சு பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இன்னும் இது இவ்வளவு கேவலமான ஒரு லெட்டரை வந்துட்டு இவர் ஃபைல்ஸ்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு, எனக்கு அப்பவே தெரியும் இவரோட பார்வையே சரியில்லை அப்படின்ட்டு. இப்பவே அவருக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு கோவமா இங்க இருந்து ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீங்க இந்த கம்பெனியோட முதலாளி அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ ஷாக் ஆகி, மேடம் நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறது எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஃபைல்ஸ் தானே கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஃபைல்ஸ்குள்ள இந்த லெட்டர் இருந்துச்சு, எவ்வளவு தைரியம் தான் ஃபைல்ஸ்குள்ள இந்த லெட்டர் வச்சு அனுப்பி விட்டுருப்பீங்க, இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மேனஸே இல்லையா அப்படின்னு சொல்லி பேச, ஹீரோ கேக்குறாரு என்ன லெட்டர் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க அப்படின்ட்டு அந்த லெட்டரை தூக்கி போடுறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, என்ன இது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இதான் நீங்க வந்துட்டு ஃபைல்ஸ்குள்ள வச்சு கொடுத்த லெட்டர், உங்களுக்கெல்லாம் வந்துட்டு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ சொல்றாரு, மேடம் நான் எந்த லெட்டரும் நான் வைக்கல, கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல வந்துட்டு நிறைய எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆகுதுக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இந்த லெட்டரை நான் இங்க வைக்கவே இல்லை, நான் எப்படி லெட்டர் எல்லாம் வைப்பேன், நான் இந்த கம்பெனியோட எம்டி, நான் எப்படி இந்த லெட்டர் எல்லாம் வைப்பேன், கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க தான் இந்த ஃபைல்ஸை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தீங்க, உங்களை தவிர வேற யாரும் இந்த லெட்டரை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன் இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் இந்த லெட்டரை வைக்கவே இல்லை, ஏன் இப்படி வந்துட்டு அவசரப்பட்டு என் மேல பழி போடுறீங்க, நான் இந்த கம்பெனியோட எம்டி, நான் இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணுவேனா அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க பெரிய பணக்காரவங்க அப்படிங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, நானும் பெரிய பணக்காரி தான், என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. இத வந்துட்டு அந்த பிரியா பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, இவ கோச்சிக்கிட்டு போயிட்டா, சார் வந்துட்டு லெட்டர் எழுதின மாதிரி ஃபைல்ஸ்குள்ள வச்சதும் அதை பார்த்துட்டு இவ கோச்சிக்கிட்டு போயிட்டா, இதான் நமக்கு வேணும் அப்படின்னு அந்த வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, பாத்தியாடி என் பிளானு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படின்னு, இனிமே இவ இந்த கம்பெனிக்கு வரப்போறது கிடையாது, என் ரூட் கிளியரு, நான் இனிமே சார வந்துட்டு என் வலையில சிக்க வச்சு நான் அவரை காதல்ல விழ வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ண சரியா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி அப்படின்ட்டு.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கோவமா வெளியில வராங்க. அவங்கள வந்துட்டு ராஜா பார்த்துட்டு, மேடம் என்னாச்சு மேடம், ஏன் இவ்வளவு கோவமா வரீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. நான் இப்ப புதுசா ஜாயின் ஆகியிருக்க ஸ்டாஃப், சீனியர் யாருக்கும் இந்த ஒர்க்கை போட்டு கொடுக்காம எனக்கு இந்த ஒர்க்கை போட்டு கொடுத்தீங்களே, எதுக்காக அப்படின்னு அப்பயே யோசிச்சேன். இப்பதான் புரியுது உங்க சார் எப்படிப்பட்டவரு அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா கேக்குறாரு, மேடம் நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க, இப்ப எதுக்கு எங்க சாரை பத்தி பேசுறீங்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க சார் என்ன பண்ணாருன்னு தெரியுமா, ஃபைல்குள்ள லவ் லெட்டர் வச்சு அனுப்பி விட்டுருக்காரு. உங்க சார் இப்படிதான் நடந்துப்பாரா? கம்பெனில ஒரு பொண்ணு வேலை பார்க்க கூடாதே, உடனே அவளுக்கு இந்த மாதிரி லெட்டர் கொடுத்து வலையில சிக்க வைக்கிறதுக்கு பாப்பீங்க. ஆனா மத்த பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, மேடம் நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. கண்டிப்பா எங்க சார் அப்படிப்பட்டவரு கிடையாது. அவருக்கு இந்த கம்பெனி மட்டும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவருக்கு நிறைய கம்பெனி இருக்கு. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க. கண்டிப்பா எங்க சார் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்க சார் தான் இந்த லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த லெட்டர் இப்போ உங்க சார் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு இனிமே என்னை வேலைக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ச்சே, ரேவதியை இந்த வேலைக்கு சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ என்ன இப்படி ஆகிருச்சு. சரி, மாப்பிள்ளை தான் உண்மையாவே லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பானா, என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நடந்துச்சு, ரேவதி மேடம் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு போறாங்க, நீ ஏதோ லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி, நீ அப்படி கண்டிப்பா கொடுக்குறவன் கிடையாது, என்ன மாப்பிள்ளை நடந்துச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த லெட்டரை நேரா நம்ம ராஜாட்ட கொடுக்குறாங்க. ராஜா அந்த லெட்டரை பார்த்துட்டு, மாப்பிள்ளை இது உன் கையெழுத்தே இல்லையே மாப்பிள்ளை, யாரோ தேவையில்லாம இந்த லெட்டர் எழுதி வச்சு உனக்கும் ரேவதிக்கும் பிரச்சனை வரத்துக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நானே இன்னைக்குதான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், ரேவதியும் இன்னைக்குதான் ஆபீஸ் வந்திருக்கா, யார் இந்த மாதிரி வேலை பண்ணிருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அதான் தெரியல, கண்டிப்பா இந்த ஆபீஸ்ல யாரோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்காங்க, ரேவதியை இந்த ஆபீஸை விட்டு விரட்டணும் அப்படிங்கறதுக்காக. ரேவதியும் கோச்சிக்கிட்டு ஆபீஸை விட்டு போயிட்டாங்க. இப்ப அவளை எப்படி மாப்பிள்ள கொண்டுட்டு வர்றது? ஹீரோ சொல்றாரு, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சா கண்டிப்பா ரேவதி திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கோவமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஈஸ்வரி ஹீரோயினை பார்த்து, அம்மாடி ஏமா இவ்வளவு சீக்கிரமா வேலையை விட்டு வந்துட்ட, என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நினைக்கிறாங்க இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்ல வேணாம், அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, அந்த கம்பெனியவே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு அங்க அம்மா கிட்ட, அம்மா ஒண்ணும் இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அதான் கேட்டேன். ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதனாலதாம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிம்மா சரி போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆபீஸ்ல ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு. என் மேல எந்த தப்புமே இல்லை, ஆனா என் மேல எவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க, ஸோ என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எவ்வளோ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 5 rupeesலேருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஹேர் கிளிப்ஸ் வேணும் அப்படின்னா சீக்கிரம் கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். நம்ம ஹீரோ அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோடுல ப்ரூவ் பண்ண போறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.